BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. கேரளாவினுடைய ஹேமா அறிக்கை பற்றி தமிழ்நாட்டில் குஷ்பு, ஊர்வசி போன்ற சீனியர் நடிகைகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா பேசிட்டு வர்றாங்க. இந்த நிலையில பிக் பாஸில் ஆரம்பித்து தன்னுடைய சமீப வீடியோ பேட்டிகள் வரைக்கும் காஸ்டிங் ஹவுச் பற்றி போல்டாக பேசி வருகிறார் விசித்ரா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஹீரோயின்ஸுக்கு மட்டுமே நடக்கிறதாக நினைக்காதீங்க. டச் அப் அசிஸ்டன்ட் ஒரு பெண்ணா இருந்தா அவங்களுக்குமே மேக்கப் மேனால இந்த பிரச்சனை வரும். அசிஸ்டன்ட் கேமரா விமன், காஸ்டியூம் டிசைனர், டான்சர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சினிமாவில் இருக்கிற அத்தனை பெண்களுமே பலருடைய நிலைமையுமே கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கு. சீரியல் நடிகைகளோட நிலைமையும் இதுதாங்க. தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சினிமாவில் உங்களுக்கு ஒரு ரோல் வேணும்னா ஆணா இருந்தா கமிஷன், பெண்ணா இருந்தா வேற. கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இந்த சிக்கல் இருக்குங்க. வெண்டிங் பணம் கொடுக்கல, டப்பிங் பேச வரலைங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்கு நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தை காஸ்டிங் கவுச்சுக்கு கொடுக்கறதே இல்ல. யாராவது ஒரு நடிகை இதை பத்தி பேசினாலும் ஆதாரம் காட்டினாலும் கூட காதோட காதா வச்சு மறைச்சிடுறாங்க. எல்லா காலத்திலுமே இந்த ஃபீல்டுல இப்படிதான் இருந்திருக்கு. இதுல பிரச்சனை நடந்தப்போ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு சமாளிப்பு வேற சமாளிப்பாங்க. தொடர்ந்து நடிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா பெண்கள் எப்படி இதை வெளிப்படையா சொல்லுவாங்க? அவுட்டோர் ஷூட்டிங்ல பெரிய நடிகைகளுக்கு கேரவன் இருக்கும். ஆனா டான்ஸ் ஆடுற சின்ன சின்ன ரோல்ல நடிக்கிற பெண்களுக்கு ஒரு பாத்ரூம் கூட இருக்காது, துணி மாத்த கூட மறைவுட இருக்காது. சம்பந்தப்பட்ட நடன இயக்குனரோ ஜூனியர் ஆர்டிஸ்டோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களோ நினைச்சா இதை சரி செய்யலாம். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகணும்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க. ஹீரோ ஹீரோயின்களுக்கு அள்ளி கொடுக்கறவங்க இந்த மாதிரி அப்பாவிகளோட அடிப்படை தேவைகளுக்கு கொஞ்சம் செலவு செய்யலாம். இத படிக்கிறப்போ சக பெண்களுக்கு நடக்கிறத ஹீரோயின்ஸ் தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும். மனோரமா மாதிரி சீனியர் மேடம்கள் இதை பத்தி சொன்னா பாத்துக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற சினிமா துறையில ஹீரோக்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற படங்கள்ல நடிக்கிற ஹீரோயின்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் பெருசா ரீச் ஆகாது. கஸ்தூரி, குஷ்பு, லட்சுமி ராமகிருஷ்ணன், சின்மயி நிறைய பேர் காஸ்டிங் அவுச்சுக்கு எதிராக தைரியமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் தனித்தனியா பேசுறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா அவங்களோட சேர்ந்து குரல் கொடுக்க தயாரா இருக்கேன். சினிமா உலகத்துல வேலை பார்க்கிற பெண்கள் பாதுகாப்பா இருக்க என்னால முடிஞ்சதை செய்ய நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தீர்மானமா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.